ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் ராகு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். ராகு ஒரு முக்கியமான கிரகம், ஒரு மாய கிரகம், நிழல் கிரகம். ராகு திசை நடக்கும். தனுசு ராசியில் ஒரு மத்தியம வயதில் ராகு திசை நடக்கும். ராகு திசையை நீங்கள் அனைவரும் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ராகு திசையை உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஓகே நேர்களே, ராகு பகவான் இப்போதைக்கு கோச்சாரத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 3ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வீடு கொடுத்த சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ சனி பகவானுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பில்லை. இருப்பினும் வக்கர குரு பார்வையில் இருக்கிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் ராகு இருக்கலாம். வருகிற 21/2/2026 அன்றைக்கி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு பெரிய கூட்டணி நடக்குது. ஸோ ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய விரய ஸ்தானத்தில் சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதில் எப்படி ஆகும்னா, ராகு எல்லாத்தையும் கிரகணப்படுத்துவார். சூரியன், செவ்வாய், புதன் எல்லாத்தையும் கிரகணப்படுத்துவார். ஸோ அந்நேரம் கொஞ்சம் ராசி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். 21/2/2026 இருந்து உங்களுக்கு 1/4 தேதி வரைக்கும், ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கும். சரியாக ஒரு 30-35 நாளைக்கு செவ்வாய் ராகுவின் பிடியில் இருப்பார். செவ்வாய், சூரியன், புதன். சரியா நேர்களே, 21/2/2026 to 1/4/2026 வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டேட்டஸை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் பலனை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வழிபாடும் பரிகாரம் சொல்கிறேன். ராகு எந்தெந்த இடத்துலேருந்து எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு, அதுபோல் ஒவ்வொரு புத்திக்கும் என்னென்ன வழிபாடு அதை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், தடைகள், காரிய தடைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். அப்படி ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு அணுகுங்க. 8807457629. தனுசு ராசியில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ராகு திசையில் பாதிக்கப்பட்டவங்க தான் வராங்க. இந்த ராகு திசை 18 வருஷத்தில் சில பேருக்கு சில பிரச்சனைகள். ராகு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னா அவர் கெடுபலங்களை கொடுப்பார். சரியா, தன்னுடைய தசையிலும் கொடுப்பார், புத்தியிலும் கொடுப்பார். பொதுவாக தனுசு ராசியில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ ராகு 2, 4, 5, 7, 8, 12 சரி இந்த இடத்துல இருக்கக்கூடாது. 9ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல. தவப்பனை கெடுத்துருவார், தவப்பன் வழியை கெடுத்துருவார். ஜாதகருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஸோ அவர் ராசி லக்கணத்துக்கு 2, 4, 5, 7, 8, 12 இந்த 6 இடத்துல இருக்கக்கூடாது. 6 இடத்துல இருந்தார்னா ரொம்ப கடுப்பலங்களை கொடுப்பார். அதுக்கு மாறாக அவர் 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். மேற்கொண்டு தகவலில் இருந்தாலும் கோச்சாரத்தில் அந்த அமைப்பை நம்ம சொல்லலாம். சரியா, கோச்சாரத்தில் ராகு எந்தெந்த இடத்துலனா என்னென்ன அமைப்பை சொல்லலாம். பொதுவாக ராகு பகவான் ராசி கட்டத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். உங்களுக்கு ராகு திசை 18 வருஷம் நடக்கும்போது மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். சில பேருக்கு லக்கண ரீதியாக தான் நல்ல பலன்களை கொடுப்பார். ராசி ஒரு பக்கம் தனுசு ராசி இருந்தாலுமே தனுசு ராசிக்கு ஒரு சமமான பங்கில் தான் இருப்பார். ஏன்னா குருவின் வீடு. குரு தேவகுரு. அதாவது ஜோதிடத்தில் 2 அணி இருக்குது. சுக்கிர அணி, குரு அணி. குரு அணியில் குரு பகவான், சூரியன், செவ்வாய், கேது இந்த 4 கிரகங்கள் இருக்குன்னு. சுக்கிர அணியில் சுக்கிரன், சனி பகவான், புதன், ராகு இந்த 4 கிரகங்கள் இருக்குன்னு. ஸோ இந்த 4 கிரகங்கள் பிரித்து இருக்கிறாங்க. சரியா, சந்திரன் குரு அணிக்கு போயிடுவார். சரி, அப்படி 4 நாளாக பிரித்து இருக்குது. கேது மத்தியம கிரகமாக இருப்பார். கேது 2 பக்கமும் ஒரு சமமான கிரகமாக இருப்பார். ஸோ குரு அணி, சுக்கிர அணி 2ஆக பிரிக்கப்பட்டு தான் வேத ஜோதிடத்தில் பலன் சொல்லப்படுறாங்க. இப்போ குரு அணியில் உள்ள லக்கணங்கள் அப்படி பார்த்தோம்னா மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தடவை திருப்பி சொல்கிறேன். மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் 2, 4, 7, 8, 5, 12 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தார்னா குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பார், கடனை கொடுப்பார், குடும்பத்தில் தங்க விட மாட்டார். சரியா, படிக்கிற மாணவர்கள் இருந்தால் படிப்பை கொடுக்க மாட்டார். ஸோ 2ஆம் இடங்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம். பேச்சு நல்லா இருக்காது. 4 ஒரு மேனி பொழுது ஒன்றமாக ஒன்று பேசிட்டு அலைவாங்க. சிறப்பாக பார்க்கப்படாது. 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயை கெடுத்துருவார். தாய் அன்பு இருக்காது, தாய் வழியில் பிரச்சனை இருக்கும். இல்லைனா வாகன யோகம் இருக்காது, நிலபலம் சேராது, இடத்த பற்றி திங்கிற மாதிரி இருக்கும், வீடை பற்றி திங்கிற மாதிரி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படாது. ராகு பொதுவாக கெட்ட ஆதிபத்தியத்தை தான் கொடுப்பார். சரியா, ராகு பொதுவாகவே கெடுத்துப்பார்.
யோக நிலையில் இருக்கின்றால் தான் நல்ல யோக பலன்களை கொடுப்பார். ஸோ ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை. 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர சந்தானத்தை தடுப்பார், திருமண தடையை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார். எவ்வளோ தான் சாமி கும்பிட்டாலும் யோகமே இருக்காது. 7ஆம் இடத்துல இருந்தார்னா தாமத திருமணம், கணவன் உறவுல பிரச்சனை, பங்குதார விஷயத்தில் பிரச்சனை, நண்பர் சொந்த பந்தத்தில் இணக்கமாக இருக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. 8ஆம் இடம் வந்து உடல் உபாதைகள் இருக்கும், திடீர்னு பிரச்சனைகள் வரும். சிலருக்கு வந்து மரண பயம் இருக்கும், சிலருக்கு வந்து வம்பு வழக்கு விபத்துக்கள் நடக்கும். சரியா, 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அடுத்து 12ஆம் இடம் அயன சேன போகம் கட்டு போயிடும், அலைச்சலாக இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, நிம்மதியே இருக்காது, படுத்தா தூக்கம் வராது. ஸோ இப்படி அவர் வந்து லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 5ஆம் இடத்துல இருந்தார்னா புத்திர சந்தானத்தை கெடுப்பார். சரியா, கெடுப்பார், பூர்வ புண்ணியத்தையும் கெடுத்துருவார், தகப்பன வழியாக டோட்டலாக காலி பண்ணி விட்டுருவார். ஸோ ராகு பகவான் வந்து இது மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது. இது மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவார். இந்த 6 லக்கணத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். நான் சொன்னேன், இந்த சொன்னேன் 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு இந்த 5 இடத்துல இருந்தால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அடுத்து வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்துக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம் இவங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. ராகு திசையில் வந்து தனுசு ராசியில் ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம். சரியா, ரிஷப லக்கணத்தை கூட எடுத்துடலாம். மிதுனம், கன்னி, மகரம் இந்த 3 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு 3, 6, 9, 11, 12 இருக்கணும். சரியா, நல்ல பலன்களை கொடுப்பார். ராகு திசை வாரி வழங்கும். சரியா, கொட்டி கொடுப்பாரு. ராகு வந்து பயங்கர பிரம்மாண்டத்தை கொடுப்பார், மாசை கட்டுவார். இந்த மகர, மிதுன, கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இது மாதிரி இடத்துல இருக்கணும். சரியா, அது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அது வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தனுசு ராசி, மகர லக்கணம் 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல. சரியா, லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மீனத்தில் இருப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், நல்ல அமைப்பு. ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கலாம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு ராக திசை நல்லா இருக்குங்க. இவ்வளோதாங்க ஜோதிடம். இது யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் தனுசு ராசியில். சரியா, தனுசு ராசி, மகர லக்கணம், 3ஆம் இடம் மீனத்தில் இருப்பார், குரு வீட்டில் இருப்பார். இவரை வந்து குரு பார்க்கணும். சரியா, குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து சார் பார்க்கணுமா அப்படின்னா, குரு வந்து கடகத்திலிருந்து தனிச்சிருந்து பார்க்கணும். கடகத்தில் உச்சமான குரு வந்து 9ஆம் பறவையால் ராகுவை பார்த்துட்டார் வச்சுக்கோங்களேன். ராகு திசை 18 வருஷம் கோடிக்கணக்கில் பணம் பொருளும். 1000 லட்சமாகும், லட்சம் கோடியாகும், கோடி பல கோடியாகும், 100 கோடி 200 கோடி சம்பாதிப்பாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இதுதாங்க ஜோதிடம். உங்கள் ராகு திசை நடக்கிற ராகுவை வந்து உங்கள் ராசிநாதன் பார்ப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் பரவாயில்ல, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்தையும் பார்ப்பார், லக்கணத்தில் இருக்க ராகையும் பார்ப்பார். அருமையான அமைப்பு. லக்கணம் கிடையாது, 3ஆம் இடத்தை பார்ப்பார், அவருடைய சொந்த வீட்டை பார்ப்பார். ஏன்னா மீனம் வந்து குருவின் வீடு அல்லவா, 100 வீடு அல்லவா. லக்கணம் வந்து மகர லக்கணம் தான், ஆனால் மகர லக்கணத்தையும் பார்ப்பார். இதுதாங்க சூப்பர். ஆமாம், கடகத்தில் இருந்தாலும் 7ஆம் பறவையால் லக்கணத்தையும் பார்ப்பார், 9ஆம் பறவையால் 3ஆம் இடத்துல இருக்க ராகையும் பார்ப்பார். அருமையான அமைப்பு. ஜொலிக்கும், ஜாதகம் ஜொலிக்கும், அருமையாக இருக்கும். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 7 கூட 12ஆம் இடத்துல என்ன தொழில் விஷயமாக, உத்தியம் விஷயமாக மனையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன், ஏன்னா மகர லக்கணத்துக்கு 7 கூட உணர்வான். இந்த இடம் வந்து சில பேர் புரியாது, என்னால் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆனால் சில பேர் புரியாது. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்கும். சரியா, குரு பார்வை பார்க்கணும், இல்லைனா ராகு வந்து குரு கூட சேர்ந்துருக்கணும். ராகு வந்து தனிச்சு இருக்கிறது தான் நல்லது. ராகு வந்து மற்ற கிரகங்கள் கூட சேரக்கூடாது. மற்ற கிரகங்கள் கூட சேர்ந்துட்டார் வச்சுங்களேன், அந்த தசையை அந்த கிரகத்தை கெடுத்துருவார். அந்த கிரகத்தை கெடுத்துட்டு இவர் பலனை கொடுப்பார். இப்போ சுக்குரன் கூட சேர்ந்துதான் வச்சுக்கோங்களேன், உச்ச சுக்குரன் கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல. மீனத்தில் ராகு சுக்குரன் இருந்தாருன்னா ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா சுக்குர திசை உங்களுக்கு கொஞ்சம் வயசில் முடிஞ்சு போயிடும். மூலம் போராட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசில் முடிஞ்சு போயிடும். உத்திராட நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் ராகு திசை நல்லாயிருக்கும். சரியா, சூப்பராக இருக்கும். அது மாதிரி புதன் கூடயும் சேரலாம். புதன் திசையே வந்து உங்களுக்கு வந்து வயதான காலத்தில் தான் வரும். சரியா, வயதான காலத்தில் தான் வரும். அதனால் புதன் திசையை பற்றி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சந்திரன் கூடயும் சேரலாம். ராசியில் சந்திரன் கூட சேர்ந்தாலும் ஒளிச்சந்திரன் கூட சேரணும், அம்மாவை சந்திரன் கூட சேரக்கூடாது. ஆனால் ராசியில் ராகு இருக்குது நல்ல விஷயமாக பார்க்கப்படாது. மனத்தையும் உடலையும் கெடுத்துருவார். சரியா, பணம் காசு பணம் இருந்தாலுமே மனமும் உடல் நல்லா இருக்காது, கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுத்துருவார். ஸோ ராசியில் ராகு சம்மந்தப்படாமல் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லக்கணத்தில் இருந்தாலும் சுப தொடர்பில் இருக்கணும் அவர். சரியா, லக்கணத்தில் இருந்தாலுமே குரு சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஓகே நேர்களே, ஸோ ராகு வந்து மகர, கன்னி, மிதுன லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது நல்ல அமைப்பில் இருந்தாலும் கூடுதல் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப, துலா, கும்ப லக்கணங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். ரிஷப லக்கணத்துக்கு மத்தியமமான பலனை கொடுப்பாரு. துலா லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சனி பகவானுடைய சிற வீட்டுக்கு அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். பொதுவாக ராகு வந்து சிற வீட்டுகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சிற வீடுகள் வருது பார்த்தீங்களா, விருச்சிகம், கும்பம்,
இது மாதிரி வீடுகளும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். எஸ்பெஷலி ரிஷபத்துக்கு மட்டும் நல்ல பலன்களை கொடுப்பார். சுக்கிரனுடைய ஸ்திர வீடு ரிஷபத்துக்கு மட்டும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ராகு வந்து நிபந்தனைக்கு உட்பட்டதாங்க பலன்கள் கொடுப்பாரு. ராகு திசைக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது வந்து கடலில் வந்து பெருங்காயத்தை போட்டு கரைச்ச மாதிரி தான், கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ராகு வந்து தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்கள் பலன்களை எடுத்துவார். இப்போ ராகு வந்து நல்ல நிலைமையில் இருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனுசு ராசி மகர லக்கணம் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். இருப்பினும் ராகுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடம்னா எங்கே? மீனத்துக்கு 4ஆம் இடம் மிதுனம். அப்போ வந்து லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடம், பரவாயில்ல, நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 6ல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ராகுக்கு கேந்திரமாக பாவகிரகங்கள் வரக்கூடாது. ராகுக்கு கேந்திரமாக ராகு சனி செவ்வாய் வரக்கூடாது. சரியா? இப்படி வந்துச்சுன்னா ராகு அந்த இதையும் எடுத்துக்கிறாரு. ஸோ ராகு வந்து தன்னை பார்த்த கிரகம், தன்னுடன் சேர்ந்த கிரகம், தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகம். கேந்திரம்னா என்னென்னா அவர் இருக்கிற வீட்டுக்கு 4வது வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவகிரகங்கள்லாம் என்ன? சனி பகவான், செவ்வாய், மாந்தி இருக்கக்கூடாது. ராகுக்கு 7ஆம் வீட்டில் கேது இருப்பார். அது வந்து நியதி, அதை மாற்றவே முடியாது. ஏன்னா ராகுனா அவர் இன்னொரு பார்ட்டு கேது, ஒரு கிரகம் தான் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஸோ ராகுக்கு 7ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கேது வந்துடுவார். ஆனால் ராகு பகவானுக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சனி செவ்வாய் வரக்கூடாது. சரியா? அதே மாதிரி ராகு கூட வந்து சனி செவ்வாய் மாந்தி சேரக்கூடாது. இப்படி சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வாட்டி வதச்சிரும். அவங்களுக்கு வாழ்க்கை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இடியாப்பு சிக்கல் தான். செவ்வாய் செஞ்சுட்டாருன்னா சகோதர வழியில் பிரச்சனையை கொடுத்துருவார். சரியா? சகோதர வழியில் நல்லா இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உயிர் காரகத்துக்கு எடுப்பார், சகோதரனை கெடுத்துருவார். அது 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இளைய சகோதரனை கெடுப்பார். 11ஆம் இடத்துல இருந்தால் மூத்த சகோதரனை கெடுப்பார். சனி பகவான் கூட சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்களேன், ஆளை முடக்கிடுவார், சோம்பேறி ஆக்கிடுவார், மந்த நிலை ஆகிடுவார். சரியா? உத்தியோகம் நல்லா இருக்காது, வேலை நல்லா இருக்காது, வேலை கிடைக்காது, வேலையில் பிரச்சனையை கொடுத்துருவார். செய்கிற காரியத்தில் தொழிலில் பிரச்சனையை கொடுத்துருவார். அது ராசிக்கு லக்கணத்துக்கு 10ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா தொழிலை டோட்டலாக போட்டு முடைக்கிறவார். அடுத்து வந்து மாந்தி கூட சேர்ந்துச்சாருன்னா டோட்டலாக முடிஞ்சு போயிடும். மாந்தி ராகு சேரவே கூடாது. மாந்தி ராகு சேர்ந்துலாம் முக்கியமான இடத்துல இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சூன்யமாக போயிடும். சரியா? பிரேதாத்மாவுடைய சகவாசம். மாந்தி வந்து ஒரு பிரேதாத்மா, அவர் கூட ராகு சேர்ந்து இருந்தார்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. ஆனால் நம்ம ஊர் ஜோசியர்காரர் யாரும் மாந்தியை பற்றி பேசவே மாட்டாங்க. மாந்திக்கு அவனவே வீடியோ போட மாட்டாங்க. போதி ஜோடத்தில் நான் மட்டும் தான் போடுவேன், மாந்தியை பற்றி பேசுவேன், மாந்தியை பற்றி சொல்லுவேன். மாந்தி ஒரு முக்கியமான கிரகம், 10வது கிரகம். சரியா? குளிகன் அப்படிங்கிறோம். கேரளாவில் மாந்தி எடுத்து பார்ப்பாங்க, கேரளா ஜோதிடர்லாம் மாந்தியை பார்ப்பாங்க. மாந்தி ரொம்ப முக்கியமானவர். மாந்திக்கு வந்து பார்வையும் இருக்குது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் மாந்தி கெட்டு போய் அந்த தசாநாதனை பார்த்துட்டாருன்னா அடி வாங்கிடும். சரியா? ஸோ மாந்தி வந்து ஒரு முக்கியமான கிரகம். ரைட் நேர்களே, இப்போ வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ராசி ரீதியாக சொல்லிடுறேன். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ சிலவருக்கு போர் அடிக்கலாம், ஆனால் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறாரு, எந்த லக்கணத்துக்கு எப்படி பலன்களை கொடுப்பாரு, அந்த 18 வருஷத்தை எப்படி கடக்க முடியும், அந்த புத்தி காலத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறேன். என்ன தான் நீங்கள் வேத ஜோதிடத்தை படித்தாலும் சரி, தெரிஞ்சாலும் சரி, ராசி பலன் கேட்டாலும் சரி, நானும் நிறைய வீடியோ போடுறேன். அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அப்படி, அதை சாப்பிட்டா இப்படி, இதை செய்தால் இப்படி பணம் வரும், அது வரும், இது வரும், வெள்ளி மோதிரம் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, நிறைய சொல்கிறேன். எதை எப்படி செஞ்சாலும் சரி, தசா தான் முக்கியம். உங்களுக்கு நடக்கிற தசா நகரம் தான் உங்களுக்கு 8% நட்சத்திர நிர்ணயம் பண்ணுவாங்க. செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி திசையோ, இந்த 4 திசைக்குள்ளே தான் தனுசு ராசிக்கு காலம் போகும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை. சனி திசைனா வயசான காலத்தில் வந்துடும், 80 வயசுக்கிட்ட. ஸோ இந்த 4 திசை தான் தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம். அதில் இப்போ நான் ராகு திசையை பற்றி பேசுகிறேன். அடுத்து சனி திசை, குரு திசை வீடியோ போடுறேன். ராகு வந்து எப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவர் ஒரு நிழல் கிரகம், பச்சைவந்தி கிரகம். தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறார். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. சரியா? இப்போ நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து யார் கூட தொடர்பில் இருக்கலாம்னா, லக்கணத்துக்கு கோணாதிபதிகள் கூட தொடர்பில் இருக்கலாம், கேந்திராதிபதிகள் தொடர்பில் இருக்கலாம். லக்கணத்துக்கு கோணாதிபதிகள் யாரும் பார்த்தோம்னா சூரியன் குரு சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இல்லைனா சூரியன் குரு சாரத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இல்லைனா சூரியன் குரு வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து கேந்திராதிபதிகள் மேச லக்கணத்துக்கு சந்திரன் சுக்கிரன் சனி பகவான் இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக ராகு வந்து லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கலாம். சரியா? 4ஆம் இடத்துல ஒரு பாவகரம் இருக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து புதன் சாரத்தில் இருக்கலாம். சரியா? புதன் வீட்டில் இருக்கலாம். அடுத்து வந்து சனி பகவான் வீட்டில் இருக்கலாம். சரியா? இந்த நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன் வீட்டில் இருக்கலாம், இல்லைனா சனி பகவான் வீட்டில் இருக்கலாம். சுக்கிரன் வீடுனா ரிஷப துலாம், சனி பகவான் வீடுனா மகர கும்பத்தில் இருக்கலாம். ஆனால் கும்பத்தில் இருக்கிறது அந்தளவு சிறப்பு கிடையாது. லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல வருவார். தகப்பனுக்கு எடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகரத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 8ஆம் இடத்துல இருந்தாலும் தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களாம் 8ல் ராகு இருந்தார்னா தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டுருவார். அவர் தசை நடக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மகர ராகு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. அடுத்து கடக லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து அவர் வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கலாம். செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, மேசத்தில் இருக்கலாம். 10ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல தொழில் ஒரு இடத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வீட்லேயும் இருக்கலாம். சரியா? 6ஆம் இடத்துல இருக்குது, சூப்பர். தனுசு ராசி கடக லக்கணம், 6ஆம் இடம் தனுசில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் ராசியில் சேர்ந்துருப்பார். இவ்வளோ தாங்க ஜோதிடம். சரியா? ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நேரம் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பிட்டு பிட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும்.
சரியா? கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாம், ஆனால் சந்திரனை கெடுத்துடக்கூடாது. சந்திரன்லேருந்து 20 டிகிரி தாண்டி இருக்கணும் அவர். சரி, குறைஞ்சது ஒரு 15 டிகிரினாச்சு தாண்டி இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, போராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கணும். இல்லைனா போராட்டத்தில் பிறந்தீங்கன்னா ஆமாம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கணும். போராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா பிரச்சனை. இல்லைனா மூலம் 1ஆம் பாதத்தில் இருக்கணும். ஒரு 15 டிகிரினாச்சு தள்ளி இருக்கணும். இல்லைனா ராகு வந்து அந்த சந்திரனை பிடிச்சிருவார். சந்திரனை பிடிச்சி சந்திரனை கெடுத்துருவார். சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா நீங்கள் மனதாலும் உடலாலும் கெட்டு போயிட்டீங்க. வெளிவட்டார் செயல்பாடு உங்களுக்கு சிறப்பை தராது. ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராசியில் இருக்கலாம், குரு வீட்டில் இருக்கலாம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வீட்டில் தனுசு மீனத்தில் இருக்கலாம், அடுத்து வந்து மேசத்தில் இருக்கலாம். சரியா? 4ஆம் இடம் ரிஷபத்தை காட்டிலும் மேசத்தில் இருக்கலாம். சரியா? ஓகே, மேசத்தில் இருந்தாலும் தாப்பனை கெடுப்பார். தாப்பனை கெடுத்து ஜாதகனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? கன்னியா லக்கணத்துக்கு வந்து மகர கும்பத்தில் இருக்கலாம், அல்லது ரிஷப மிதுனத்தில் இருக்கலாம். சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து துலா லக்கணத்துக்கு மகர கும்பத்தில் இருக்கலாம், இல்லைனா வந்து இதில் இருக்கலாம், மிதுனம் கண்ணியில் இருக்கலாம், 9 12 இருக்கலாம். சரியா? துலா லக்கணத்துக்கு மகர கும்பம் இல்லைன்னா மிதுனம் கண்ணியில் இருக்கலாம். அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்துக்கு வந்து மீனத்தில் இருக்கலாம். சரியா? மீனத்தில் இருக்கலாம், அல்லது வந்து கடகத்தில் இருக்கலாம். சரியா? கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் கூட இருக்கலாம். சரி, 9 10ஆம் இடத்துல இருக்கலாம். தர்ம கர்ம இடத்துல இருந்தாலும் ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேசத்தில் இருக்கலாம், இல்லைன்னா சிம்மத்தில் இருக்கலாம், இல்லைன்னா கண்ணியில் இருக்கலாம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, தனுசு ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மிதுனத்தில் இருக்கலாம். மிதுனத்தில் ராகு இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. மிதுனம் வந்து ராகுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. பொதுவாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் மிதுனம் கண்ணியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மிதுனம் வந்து எக்ஸ்ட்ரா இருப்பார். புதனுடைய வீட்டில் புதன் சம்மந்தப்பட்ட இடத்துல ராகு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா புதனுக்கும் ராகுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. சரியா? புதன் ராகு இணைவில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, ஓரளவு சயின்டிஃபிக்காக இருப்பாங்க, ஆராய்ச்சி பூர்வமாக இருப்பாங்க, எதுலேயும் ஒரு அப்டேட்டாக இருப்பாங்க, ஜோதிடராக இருப்பாங்க, கலை தொடர்பு நல்லாயிருக்கும், சாஸ்திர ரீதியாக நல்லா இருப்பாங்க, சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சி ஒன்று யோசிக்கிறது, ஒரு கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறது நல்லா இருப்பாங்க. ராகு என்ன பண்ணுவார்னா தான் கூட இருக்கிற கிரகத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். சரி, அது மாதிரி புதன் சுக்கிரன் குருவோட சேர்ந்துட்டாருன்னா தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். குருவோட சேர்ந்துட்டாருன்னா பணம் சம்பாதிக்கிறத தூண்டி விட்டுருவார். ஏன்னா குரு வந்து தனகாரகன், ஆனால் புத்திர ஸ்தானத்தை கெடுப்பார். உயிர்காரகத்தை ராகு என்றைக்குமே கெடுப்பாருங்க. இவ்வளோதாங்க, என்னத்தை சொல்ல தெரியல எனக்கு. ராகு வந்து ஒரு கிரகத்தோட சேர்ந்துட்டாருன்னா உயிர்காரகத்தை கெடுத்து ஜடகாரகத்தை அதிகப்படுத்துவார். உயிர்காரகத்துவம்னா என்ன? ஒரு மனிதனுக்கு உயிர்காரகத்துவம் லக்கணம்ங்கிறது என்ன? உயிர். ராசிங்கிறது மனம், உடல். 2ஆம் இடங்கிறது என்ன? குடும்பத்தை கெடுப்பார். 2ஆம் இடத்துல இருந்தால். 3ஆம் இடத்துல இருந்தார்னா இளைய சகோதரனை கெடுப்பார், ஆனால் ஜாதகனை வாழ வைப்பார். 4ஆம் இடத்துல இருந்தால் தாயை கெடுப்பார். தாய் வந்து 4ஆம் இடத்துல உயிர் காரகத்துவம். 5ஆம் இடங்கிறது பிள்ளை, தான் பெற்ற பிள்ளையை கெடுத்துருவார். 6ஆம் இடத்துல ஒன்றும் கிடையாது, அதனால தான் 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 7ஆம் இடத்துல இருந்தார்னா கணவன் மனையை கெடுத்துருவார், கணவன் மனை உறவை கெடுத்துருவார். 8ஆம் இடத்துல இருந்தார்னா ஜாதகனுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தை கெடுத்துருவார், உடல் நலத்தை கெடுத்துருவார். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தவப்பனை கெடுத்துருவார். 10ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல விசேஷம் தான், அங்கே வந்து உயிர் காரகத்துவம் எதுவும் கிடையாது. ஆனால் அவனால் ஒழுங்காக நின்று பூஜை பண்ண முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஏன்னா பூஜை புனஸ்காரம் தனிப்பட்ட மனிதனுக்கு உள்ளது, அதை செய்ய முடியாது. ஆனால் தொழில் வர்த்தகம் வியாபாரத்தை நல்ல பலன் கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருந்தால் லாபத்தை நல்லா கொடுத்துருப்பார், ஆனால் மூத்த சகோதரனை கெடுத்துருவார். முன்னாடி பிறந்த அக்கா அன்னை விஷயத்தில் அந்தளவு உடன்பாடு இருக்காது. 12ஆம் இடத்துல இருந்தார்னா 12ஆம் இடத்துல இருந்தார்னா ஓரளவு பரவாயில்ல. ராகு 12ஆம் இடத்துல இருக்கலாம், மறைஞ்சு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ஜாதகருக்கு அலைச்சல் திருச்சலை கொடுத்து தூக்கத்தை கெடுப்பார், ஆனால் மற்ற விஷயத்தில் பணத்தை கொடுத்துருவார். பணம் சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிறவங்க. ஆனால் அவனால் உட்கார இடம் இருக்காது, தூங்க இடம் இருக்காது, 4 பேர் பேச நேரம் இருக்காது, அந்தளவுக்கு பிஸியாக இருப்பாங்க. ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கும்ப லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து 5ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம், அதே மாதிரி 9ஆம் இடம் துலாமில் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி ரிஷபத்திலே இருக்கலாம். ஸோ கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம், மிதுனம், துலாமில் இருந்தாலும் நல்லா பலன். தனுசில் கூட இருக்கலாம், 11ஆம் இடத்துல கூட இருக்கலாம். சரியா? தனுசில் இருந்தாலும் சந்திரனை கெடுத்துடக்கூடாது. மீன லக்கணத்துக்கு வந்து கடகத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம். சரியா? ரிஷபத்தில் இருக்கலாம். இது நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இப்போ வந்து ஓரளவு நான் சொல்லியிருக்கேன், லக்கணத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கணத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சரியா? புரியாதவங்க கேளுங்க. சார், நான் தனுசு ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு ராகு எந்த இடத்துல இருக்கலாம், அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் லக்கணத்தை சொல்லணும், நீங்கள் லக்கணத்தை சொல்லிட்டு தான் சொல்லணும். சரியா? லக்கணத்தை சொல்லாமல் சொன்னீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. சரி, இப்போ ராகு வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பார்ப்போம். நம்ம 12 பாவத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் என்னென்ன பலன்களை பார்த்துட்டு அடுத்த திசைக்கு வந்து நான் பரிகாரம் சொல்கிறேன். பொதுவாக ராகு திசை நடக்கும்போது வந்து துர்க்கையம்மனை தான் கும்பிடணும், இல்லைன்னா காளியம்மனை கும்பிடணும். ஆக்ரோஷமான காளியம்மனை வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு அன்றைக்கி ராகு வெளியில் கும்பிடணும். சரியா? வாரத்தில் 3 நாள் வரும். 3 நாளில் ஒரு நாளில் வந்து நீங்கள் ராகு வெளியில் வந்து
காளியம்மனையோ துர்க்கையம்மனையோ கும்பிடணும். தெய்வத்துக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை, மஞ்சள், குங்குமம் கொடுக்கலாம். அம்மனுக்கு புடவை வாங்கி சாத்தலாம். சிவப்பு கலர் புடவை வாங்கி சாத்துறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணிக்கலாம். கன்னி பெண்கள், சுமைகள் பெண்களுக்கு உதவி பண்ணலாம். சர்ப்ப கிரகங்களுக்கு பால் ஊற்றலாம். சர்ப்ப விநாயகரை கும்பிடலாம். தனுசு ராசிக்கு வந்து பக்த கணபதி வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா ராகு திசை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ வேணுங்கிற என்கிட்ட வாங்கிக்கோங்க. பக்த கணபதி படத்தை என்கிட்ட வாங்கிக்கோங்க. அந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கும்பிட்டிங்கன்னா ராகு திசையோட தாக்கம் வெதுவாக குறையும். அதுபோக உங்களுக்கு வந்து காளியம்மன் வழிபாடு மிக சிறப்பை தரும். சரியா? காளியம்மன் வழிபாடை நீங்கள் பண்ணலாம். காளியம்மன் எந்த அம்மனாலும் கும்பிடலாம். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க காளியம்மன் அல்லது சிவன் கோயில் இருக்கிற துர்க்கை, இந்த துர்க்கையும் கும்பிட்டாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராகு வந்து லக்கணத்தில் இருக்கிறாரு. உங்கள் லக்கணத்திலே இருக்கிறாரு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்த லக்கணம் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்தில் இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஆள் வித்தியாசமான தோற்றமாக இருப்பீங்க. எந்த ஒரு கூட்டத்திலும் தனிச்சு இருக்க மாட்டீங்க. சரியா? எந்த ஒரு கூட்டத்திலும் தனியாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் நான் யார் என்ற அடையாளம் தெரியும். அதே மாதிரி வெளியே தைரியமாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே கொலையாக இருப்பீங்க. இவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். சரியா? வெளியே பார்த்தா பெரிய ஆள் படாபட்டாக இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப கோபமாக இருக்கும். சரியா? உண்மையை சொல்லணும்னா மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் வந்து பெரிய ஆளாக தெரிவிங்க. லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க வந்து மற்றவங்க பார்வைக்கு பெருசாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு பயந்தாங்குழி இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் என்னடா அந்த உலகம் நம்மளை இவ்வளோ தூரம் நினைக்கிறதே, நம்ம அந்த அளவுக்கு தகுதியானவனு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ராகு இது தான் ஒரு மாயத்தோட்டத்தை கொடுப்பாரு. ராகுனாலே மாயந்தாங்க அர்த்தம், ஒரு மேஜிக். சரியா? ராகு வந்து எப்பயுமே ஒரு மேஜிக் தான். மறைபொருளை சொல்கிறவர், இருக்கிற இடத்த வந்து மறைபொருள் உள்ள ரகசியத்தில் வெளியே கொண்டு வருவார். ஆசையை கொடுக்குறவர், பயத்தை கொடுக்குறவர், ஒரு மாயை கொடுக்குறவர். ஒரு மாய வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க, கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. அவங்களுக்கெல்லாம் ராகு வலுத்துருப்பார். சரியா? வாழ்நாள் முழுக்க கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து இப்போ லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு பரிகாரம். சரியா? முதல்ல லக்கணத்தில் ராகு இருந்தார்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்ணாடி பார்க்கணும். கண்ணாடி டெய்லி பார்க்கணும். நான் வந்து நல்லவன், மற்றவங்களுக்கு தேவையானதை செய்வேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடணும். கண்ணாடி பார்க்கணும். லக்கணத்தில் ராகு இருக்கிற கண்ணாடியை பார்த்து தனக்குத்தானே சொல்லிக்கணும், நான் போதுமானவன், மற்றவங்களுக்கு போதுமானபடி செய்வேன் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா ராகுனா மாயை, கண்ணாடிங்கிறது உண்மை. சரியா? கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய முகம் பிரதிபலிக்கும். ஸோ நம்ம கண்ணாடியை பார்த்து ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னா லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். சரியா? ஸோ லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுடைய கேரக்டர் 1-2 சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பணப்புழக்கம் நல்லா இருக்காது. இவங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க பத்திரகாளி அம்மன், துர்க்கை அம்மன், தேவி கருமாரியம்மன் வழிபாடு பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் வந்து பணம் வரும், ஆனால் நிலைக்காது. சரியா? பேச்சில் விஷம் இருக்கும், மாயை இருக்கும். எதனாச்சும் நம்புற மாதிரி பேசுவாங்க, தேன் தடவி பேசுவாங்க, ஆனால் விஷமாக இருக்கும். நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பேச்சு நல்லா இருக்காது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். கடன் வாங்குவாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க. சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதே மாதிரி ரகசியம் என்னென்னா, பூர்வ ஜென்மத்தில் இவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு திருப்பி வரும். இவங்க போன ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ணினாங்களோ. ஏன்னா ராகு வந்து கர்மாவை தூண்டுற கிரகம். சனி பகவானும் குருவும் வந்து கர்மாவை கழிக்க வருகின்ற கிரகம். சரியா? குரு வந்து போன கர்மாவை என்னென்னு சொல்கிற கிரகம். சனி பகவான் கர்மாவுக்கு தண்டனை கொடுக்குற கிரகம். ராகு வந்து கர்மாவை தூண்டுற கிரகம். ஸோ இந்த 3 கிரகங்களுமே கர்மா சம்மந்தப்பட்ட காரியங்கள். கர்மாங்கிறது வந்து அழிவே கிடையாது. போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, இதுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எந்த பிறவி எடுத்தாலுமே கர்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் அவனுடைய கர்ம பலன் அப்படிங்கிறோம். ஸோ கர்மாவை தூண்டுற கிரகம் ராகு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்கன்னா அது இந்த இதில் தொடர்ந்து வரும். போன பிறவியில் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஏம்மா உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதை செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த பிறவியில் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிறவியில் கையில் காசு இருக்காது. தங்கச்சி சடங்காகி வீட்டில் உட்காந்துருப்பா. நீங்கள் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, என் தங்கச்சிக்கு வயசாகிடுச்சு, என்னால் சம்பாதிக்க முடியலையே, இன்றைக்கி தேதிக்கு இவளுக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்கி போட்டாலுமே 10 லட்சம் ஆகுமே, ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு ஆகி போச்சு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கையை பேசிச்சுட்டு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ போன பிறவியில் உள்ள கர்மாவை இந்த பிறவியில் சொன்ன வார்த்தை, காப்பாற்ற வார்த்தையை, ஸோ காப்பாற்ற முடியாத வார்த்தையை இந்த பிறவியில் வந்து அவர் வந்து அதை இது பண்ணுவார். சரியா? பூர்வ ஜென்மத்தை சொன்ன வார்த்தைகளை திருப்பி கேட்குற இடமா பார்க்கப்படும். இவங்க என்ன செய்யணும்? 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மௌனமாக இருக்கணும். சரியா? குறிப்பாக வெள்ளிக்கிழமை ராகு வெளியில் மௌனமாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 3ஆம் இடத்துல ராகு நல்லதான். ஒரு உபசேன ஸ்தானத்தில் ராகு இருக்கலாம். அசாதாரண துணிச்சல் இருக்கும். ஆள் இதுலேயும் ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க. மீடியாவில் நல்ல ஒரு எழுத்து இருக்கும். சரியா? மீடியாவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். யூடியூப் கிரியேட்டராக இருப்பாங்க, யூடியூப்பில் நல்லா பேசுவாங்க, எழுத்து நல்லபடியாக இருக்கும். மற்றபடி மற்றவங்களுக்கு உயர்வு நல்லபடியாக இருக்கும். எனக்கு 3ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறாரு. நான் விருச்சிக லக்கணம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். எனக்கு வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மகரத்தில் புதன் கூட சேர்ந்துருப்பார். அதனால தான் ஜோசியராக இருக்கிறேன். அங்கே வந்து அவருக்கு எதுக்க வந்து கடகத்தில் வந்து ஆயிலை நட்சத்திரத்தில் புதன் நிற்பார்.
இவர் நிற்பார், கேது நிற்பார் ஆயிரம் 4ஆம் பாதத்தில். ஸோ இவங்க 2 பேரும் வந்து கன்னி நவாம்சத்தில் கன்னியிலும் மீனத்தில் இருப்பாங்க. ஸோ ராகு இதில் பாடல்பட்ட ஜாதகம் தான் என் ஜாதகம். அதனால தான் ஜோசியராக இருக்கேன். ராகு வந்து ஒரு நல்ல சுபத்தன்மையில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜோசியன் ஆக்கிடுவார். ஆனால் ஜோசியருக்கு வந்து புதன் தொடர்பு இருக்கணும். ராகு புதன் தொடர்பு நல்ல இடத்துல உபசேன ஸ்தானத்தில் இருக்கணும். எனக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நீச பங்கு அடைஞ்சிருப்பார். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவனு வளர்த்துச்சுன்னா ராகு திசை நல்லா இருக்குங்க. நீங்கள் ராகு எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த 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 கட்டத்துக்குரிய கிரகம். இப்போ ராகு மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மேசத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து விருச்சிகத்திலையோ இல்லைன்னா மகரத்திலையோ இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுத்துருவார். ஆனால் மேசத்துலேயும் சேர்ந்து இருக்கக்கூடாது. செவ்வாய் ராகு சேர்ந்து ராசியில் இருக்கக்கூடாது. ஆனால் தனிச்சு இருக்கணும். அவங்க தனிச்சு ஆட்சி உச்சம் பட்டு ஸ்தான பலம் பட்டு சுப தொடர்பு இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதான் சொன்னேன், ராகுக்கு பலன் சொல்கிறது வந்து கடலில் பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி, வைக்க பொருளை குண்டு ஊசியை தேடுற மாதிரி. ராகு வந்து பயங்கரமான கிரகங்க. தெளிவான ஜோசியரால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா கண்ணை கட்டி விட்டுருவார். ஏன்னா அவர் மாயாவி கிரகம். தலைனா வாழை கட்டுவார், வாழைனா தலையாக கட்டுவார். ரொம்ப காம்ப்ளிகேஷன் தான் ராகு திசைக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறது. தனிப்பட்ட ஜாதகத்துக்கே கொடுக்க முடியாது. இந்த இப்போ பொது வெளியில் சொல்கிறதெல்லாம் ஒரு அனுமானத்தின் மேலே, ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தின் மேலே நம்ம கட்டுறது கேட்டது பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஸோ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர் நல்ல அசார துணிச்சலை கொடுப்பாரு. எழுத்து, மீடியா, அரசியல் இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். யூடியூப்பில் நல்லா இருப்பாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து மறைமுக சாபம் இருக்கும். மனதளவில் வந்து உடன் பிறந்தவங்களால் இணக்கம் இருக்க முடியாது. உடன் பிறந்த விஷயத்தில் நல்லா வந்து இணக்கம் இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். இவங்க என்ன செய்யணும்னா, பரிகாரம். உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்களுக்கு கேட்காம செய்யணும். உடன் பிறந்த அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சிகளை கேட்காம சில காரியம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா? இது அவங்களுக்கு நல்லா, அது வந்து ராகு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது. திடீர்னு அவங்க பேரில் ஒரு 5000 நீங்கள் டெபாசிட் பண்ணணும், இல்லைனா அவங்களுக்கு தெரியாமல் எதனாச்சும் பொருள் வாங்கி கொடுக்கணும். அவங்க சர்ப்ரைஸாக இருக்கணும். ஸோ உடன் பிறந்தவர்களுக்கு சர்ப்ரைஸாக நீங்கள் காரியம் பண்ணிங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு ராகு திசை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல ராகு. 4ஆம் இடத்துல ராகு என்ன, தாயை கெடுத்துருவார். சில பேருக்கு தாயே தெரியாமல் போயிடும். ஏன்னா தாய் இருந்தும் தாய் வழியில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வீடு நல்லபடியாக இருக்காது, வீடு அமையாது, வீட்டில் நிம்மதி இருக்காது. சரியா? தாயிட மனக்கசப்பு இருக்கும். அதுபோக இவர்கள் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வெளியே சிரிப்பாங்க, உள்ளே அழுவாங்க. வெளியே பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 குமுறல் அழுகை இருக்கும். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, வீட்டில் அம்மா பயன்படுத்த பொருட்களை பத்திரம் வச்சுக்கணும். குறிப்பாக அம்மா கட்டிய சேலைகளை பத்திரம் எடுத்து வச்சுக்கணும். அம்மா பயன்படுத்த பொருட்களை பத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் பால் பாயாசம் பண்ணணும். சரியா? பால் பாயாசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அம்மனுக்கு வழிபாடு பண்ணாங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடத்துல ராகு. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அதிர்ஷ்ட கட்டணை படிப்பாங்க. சரியா? பூர்வ புண்ணியம் நல்லா இருக்காது, அப்பன் வழி சொத்துக்கு எதுவும் கிடைக்காது, அதிர்ஷ்டம் நல்லா இருக்காது, குலதெய்வத்தோட அருள் இருக்காது. அதுபோக சில பேர் காதல் பண்ணுவாங்க. காதலில் ரொம்ப ரொமான்ஸ் எல்லாம் காதல் பண்ணுவாங்க. ஆனால் காதல் வாழ்க்கையில் சிக்கல் வந்துடும். புத்திர பாக்கியம் இருக்காது, இல்லைன்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஆண் வாரிசு இருக்காது, பெண் பிள்ளைகளாக பெற்று தள்ளுவாங்க. சரியா? அதுபோல் ராகு சுக்கிர வீட்டில் இருந்துட்டார் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி மகர லக்கணம் ரிஷபத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், 5ஆம் இடத்துல இருக்கார் வச்சுக்கோங்களேன், ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம். பொம்பளை பிள்ளையாக பெற்றுட்டு இருப்பாங்க. பிள்ளைகளை பெற்று முடிச்சுட்டு கட்டி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கவலை இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல ராகு வந்து மந்திர ஸ்தானத்தில் இருக்கனால மந்திர தந்திர ஈர்ப்பு இருக்கும். நல்ல மந்திரம் சொல்லுவாங்க, சில வேலைகள்லாம் செய்வாங்க. சரியா? சில பேர் வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஜாலம் கட்டுறாங்கல்ல, என்கிட்ட வாங்க ஏதோ செஞ்சு கொடுக்குறேன், அதை செஞ்சு கொடுக்குறேன், மந்திர தந்திரம்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஈர்ப்பு இருக்கும். அதில் ஒரு நாட்டம் இருக்கும். தாயத்தை கட்டி விடுறது, மந்திரிச்சு விடுறது, குறி சொல்கிறது, எதனாச்சும் ஒரு உபயானசம் பண்ணுறது, இப்படி சில விபூதி போடுறது, இது மாதிரி காரியம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கும். குறிப்பாக சொன்னால் கோயில் பூசாரிகளுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீகம் அமானுஷ சக்தி சம்மந்தப்பட்ட சில விஷயத்தில் கில்லாடியாக இருப்பாங்க. பரிகாரம் என்ன சார் செய்யலாம்? 5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா குரு பகவானுக்கு மஞ்சள் துணி கட்டி கொடுக்கணும். குரு பகவானுக்கு நவக்கிரகங்கள் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தணும். குழந்தைகள் படிப்புக்கு உதவலாம். சரியா? ஏன்னா புத்திரகாரகனாக இருக்கிறதுனால பிள்ளைகள் படிப்புகளுக்கு, குழந்தைகள் நம்ம பிள்ளைன்னு இல்லை, மற்ற குழந்தைகள் படிப்புக்கு உதவி பண்ணலாம். 6ஆம் இடத்துல ராகு நல்ல இடங்க. 6ல் ராகு இருக்கலாம். பொதுவாக 6ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா எதிர்ப்பில் இருக்காது, பகை இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தேக்கு மரக்கட்டமாக இருப்பாங்க, வம்பு வழக்கில் வெற்றி பெற்றுருவாங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு. ஆனால் ராகு இங்கே இருந்தால் நல்ல விஷயத்தை செய்வார். ஆனால் மனசில் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இவங்க என்ன சார் செய்யணும்னா, செவ்வாய் அல்லது சனிக்கிழமை அன்று காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும். சரியா? செவ்வாய் அல்லது சனிக்கிழமை காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும். மற்றவங்களுக்கு இரும்பு தானம் பண்ணணும். சரியா? மற்றவங்களுக்கு இரும்பு கொடுக்கலாம். சரியா? பெரியவர்களுக்கு வந்து எதாவது முடிஞ்சாலும் இரும்பு பாத்திரம், இரும்பு சம்மந்தப்பட்ட இது செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா காக்காவுக்கு செவ்வாய் வெள்ளி செவ்வாய் சனி சாப்பாடு வச்சாலே போதும். பொதுவாக 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். சரியா? 6ஆம் இடத்துல கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான். ஏன்னா 6ஆம் இடம் வந்து ஜாதக இடத்துல ஆகாத இடம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா உத்தியோகத்தில் சில இழுபறி இருந்தாலுமே ஜாதகனை வந்து நல்ல நிலைமை கொண்டு போவார்.
7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது. கலஸ்தர ஸ்தானம். சரியா, திருமணம் தாமதமாகும். இல்லைன்னா வாழ்க்கை துணை வித்தியாசமாக இருக்கும், பொருத்தம் சரியில்லாமல் இருக்கும், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் கணவன் மணி உறவு. சரியா, நெட்டை குட்டை. சரியா, இன்ப துன்பம் எதுக்கு முனையாக இருக்கும், கணவன் மணி உறவு எதுக்கு முனையாக இருக்கும், சரியாக அமையாது. மாப்பிள்ளை சிவப்பாக இருப்பான், பொம்பளை பிள்ளை கருப்பாக இருக்கும். இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி தான். சரியா, வடிவேல் படத்தில் ஒரு தங்கச்சியை கட்டி ஏமாற்றுவாங்க, அது மாதிரி தங்கச்சி கருப்பாக இருப்பா. என்ன செய்ய முடியும்? அது மாதிரி சம்மந்தமில்லாத திருமண வாழ்க்கை வந்துடும். திருமணத்துக்கு பின்னாடி பெரிய மாற்றங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யும்னா, ராகு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா நம்மளை கேட்கும். சரியா, நம்ம மனைவிக்கிட்ட உண்மையாக பாசமாக இருக்கிறோமா, மனைவியை நேசிக்கிறோமா அப்படின்னு நிறைய குழப்பத்தை உண்டாக்கும், சந்தேக புத்தியை கொண்டு வந்து வைக்கும். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இவங்க சுக்கிர உரையில் மகாலட்சுமியை கும்பிடலாம். சரியா, அது மாதிரி கணவன் மணி ஒன்றா இருந்து விளக்கேற்றலாம். புருஷ முன்னாடி போய் பெருமாள் கோயிலில் போய் மகாலட்சுமி தாயார் சன்னிதியில் விளக்கேற்றலாம். சரியா, தாமரை அல்லது மல்லிகைப்பூவை போட்டு விளக்கேற்றலாம். விளக்கை தட்டில் வச்சுட்டு சுற்றி பூ போட்டுடணும், அவ்வளோதான். போட்டு விட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, மகாலட்சுமியோட அனுக்கிரம் கிடைக்கும். 8ஆம் பாவத்தில் ராகு இருக்கக்கூடாது. 8ல் ராகு இருந்தாலே ரகசியம்தான், சந்தேக புத்தி இருக்கும். சரியா, என்ன சொல்லுவாங்க, மர்ம உறுப்பில் வியாதி இருக்கும், மர்மமான அனுபவம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில் நிறைய மர்மங்கள் இருக்கும், 2 தர வாழ்க்கை இருக்கும். ஆனால் திடீர் மாற்றங்கள் இருக்கும். திடீர்னு மாற்றமாகி இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்துடுவாங்க. சரியா, ஆனால் இந்த ராகு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா சாதாரண மனிதர்கள் இல்லை, எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடை கண்டுபிடிக்க முடியாது. சில பேரை பார்த்தோம்னா சொல்லுவாங்க, ஊருக்குள்ளே இருக்கானே இல்லையான்னு தெரியலப்பா, ஏதோ போகிறான் வர்றான், திடீர்னு இங்கே இருக்கிறாங்கிறான், அங்கே இருக்கிறேங்கிறான், பெங்களூரில் இருக்கிறாங்கிறான், ஃபாரினில் இருக்கிறேங்கிறான், எங்கேயோ போகிறான் வர்றான், ஆனால் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாப்பா, அவனுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். சரியா, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது நல்ல அமைப்பு கிடையாது. சரியா, மர்ம யோகியாக இருப்பாங்க, மறைமுக வாழ்க்கை தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க அமாவாசை அன்றைக்கி எள்ளு தீபம் போடலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். தகப்பன் வழியில் பிறந்த தாத்தா பாட்டை முட்டை அவங்களுக்குலாம் தர்ப்பணம் பண்ணாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுது 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு. அடுத்து 9ஆம் பாவத்தில் ராகு, தெய்வீக நம்பிக்கை இருக்காது. சரியா, ஒரு மனசை சாமி கும்பிட மாட்டாங்க, மனசுக்குள்ளே 1008 வித்தியாசம் இருக்கும், கோயில் குளத்துக்கெல்லாம் ஒழுங்காக போக மாட்டாங்க, தகப்பங்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும், தகப்ப வழியில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும், சாதாரண வழிபாடை தாண்டி அனுபவ பக்தி இருக்கும். அதாவது வழிபாடுங்கிறது எப்படின்னா கோயில் குளத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சாமி கும்பிடுறதில்ல, அனுபவத்திலே பக்தி இருக்குது இவங்களுக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னு நினச்சி போயிட்டுருப்பாங்க. நம்ம செய்கிற கர்மம் தான்ப்பா நம்ம கடவுள் அப்படின்னு நினச்சி போய்கிட்டே இருப்பாங்க 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு. அதான் அனுபவ பக்திங்கிறது. சில பேர் பாருங்கள், கோயில் குளத்துக்கே போக மாட்டாங்க, ஆனால் காரியம் நல்லா பண்ணுவாங்க. எத்தனையோ அரசியல் தலைவர் இருக்காங்க, கோயிலுக்கெலாம் போக மாட்டாங்க, ஆனால் கடமையை செய்வாங்க. சரியா, அவங்க தீக்கா கட்சிக்காரனாக இருப்பாங்க, கடவுள் நம்ப மாட்டாங்க, ஆனால் காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க. யாருக்கு கொடுக்குறதாலும் கொடுத்துருவாங்க, பழக்க வழக்கத்துக்கு நல்லா இருப்பாங்க, அன்பு பாச நேசத்தோடு இருப்பாங்க. ஆனால் நெத்தியில் குங்குமம் வைக்க மாட்டாங்க, கோயில் பக்கமே போக மாட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா அனுபவ பக்தி, தெய்வம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுதல், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ 9ஆம் இடத்துல ராகு இருக்குது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா, தகப்பனுக்கு எடுப்பார், ஆனால் ஜாதகனை ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போயிடுவார். 10ஆம் இடத்துல ராகு. சரியா, ஆனால் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, குருவுக்கு காணிக்கை கொடுக்கலாம். குருமார்களுக்கு காணிக்கை கொடுத்தா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். குருமாரெலாம் என்ன, நம்ம படித்த டீச்சர், கோயில் குருக்கள், சன்னியாசிகள், மத போதகர்கள், சர்ச்சில் இருக்கிற ஃபாதர், அல்லா கோயிலில் இருக்கிற அந்த மத குரு, இவங்க யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்தோம்னா நல்ல விதமாக இருக்கும். பாத யாத்திரை போகலாம். சரியா, கோயிலுக்கு போக வேண்டாம், ஆனால் பாத யாத்திரை போகலாம், எங்கிட்டனாலும் போயிட்டு வரலாம், நடந்துக்கிட்டே இருந்தாலும் நல்லாயிருக்கும். சரியா, இப்போ நிறைய பேர் நடக்கிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்லாம் நிறைய பேர் நடக்கிறாங்க, அது மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கலாம், உயர்ந்த பதவி இருக்கும், அரசியல், சினிமா, வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சரியா, நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பாங்க, பிரம்மாண்டத்தை கட்டுவாங்க, நல்ல ஒரு கலை தொடர்பாக இருப்பாங்க, கேளிக்கை விஷயத்தில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு நிம்மதி குறையும். சரியா, சாப ரகசியம் இருக்கும், நிம்மதி குறையும். சரியா, மற்றவங்களுடைய சாபத்துக்கு ஆளாக இருப்பாங்க. சரியா, ராகு இடத்த பார்ப்பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இருக்கா சொல்லலை நான். ராகுவுக்கு பார்வை இருக்குது, தான் இருக்கிற இடத்துலேருந்து பின்னோக்கி 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7ஆம் இடத்துல இருக்க கேதுவை பார்ப்பார், தான் இருக்கிற இடத்துல தான் எந்த வீட்டில் இருக்குமோ அது பின்னோக்கி பார்ப்பார். இப்போ உங்களுக்கு மகரத்தில் இருக்காரு வச்சுக்கோங்க, மகரத்தில் இருக்கிறாருன்னா பின்னோக்கி பார்ப்பார், விருச்சிகத்தை பார்ப்பார், அடுத்து சிம்மத்தை பார்ப்பார். சரியா, பின்னோக்கி பார்ப்பார். ஸோ ராகுக்கு 3ஆம் பார்வை 6ஆம் பார்வை இருக்குது. ராகு பார்க்குற இடம் பால். அவர் ஒரு கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ உங்களுக்கு ராக திசை முடிஞ்சு குரு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினைப்பீங்க நம்ம குரு திசை நல்லாயிருக்கும், ராசியாதிபதி திசை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் குருவை ராகு பார்த்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சரியா, நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, குரு சிம்மத்தில் இருக்கிறாரு, ராகு மகரத்தில் இருக்கிறாரு.
ஸோ குரு திசை நல்லா தான் இருக்கணும். ஏன்னா குரு வந்து ராசியை பார்ப்பார், சிம்மத்திலேருந்து 5ஆம் பறவையாளர் ராசியை பார்ப்பார். ஆனால் ராகு 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் பறவையாளர் ரிவர்ஸில் குருவை பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், குரு திசை நல்லா இருக்காது. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க குரு நல்ல திசை நல்லா இருக்கும் நினைப்பாங்க, ஆனால் குரு திசை பாடாப்படுத்தும். இவ்வளோ தான் ஜோதிடம். ராகு இதெல்லாம் செய்வார், யாருக்குமே தெரியாது, மறைமுகமாக அட்டாக் பண்ணுவார். அதான் ராகு மாதிரி யாருமே மறைஞ்சு நின்று தாக்க முடியாது. அவர் மாய கிரகம், அவர் மாய வலையில் எல்லாத்தையும் சிக்க வச்சுருவார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து மனதில் சில நிம்மதி இல்லாமல் போயிடும். பரிகாரம் என்ன செய்யலான்னா, இவங்க வந்து பூமி பூஜை பண்ணணும், பூமியை தொட்டு கும்பிடணும். எங்கேனாச்சும் ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பூமியை தொட்டு கும்பிடணும். விட்டு கலங்கும்போது நிலைவாசலை தொட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உழைக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் பண்ணுற இடத்துலையோ மற்றவங்களுக்கு சாப்பாடு சில காரியங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். 34 நிமிஷம் பேசியிருக்கிறேன், எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியல. எதுவும் சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் பார்க்குறது அணுகுங்க, இன்னும் தெளிவாக பார்த்தாரேன். சரியா? அது கட்டணம் வாங்குவேன். சரியா? ராகதிசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, தாங்க முடியலன்னா ஜாதகத்தை அனுப்புங்க, நல்லபடியாக பார்த்து கொடுத்துடலாம். ஜாதக பிளானட் பொசிஷன் ஜென்ரலாக உள்ளது, பேசிக் இன்ஃபர்மேஷன், பெர்சன் தசா பற்றி, பூஜை பரிகாரம், வழிபாடு, அந்தரம் எல்லாத்தையும் பார்த்து கோச்சாரத்தை மேட்ச் பண்ணி சுருக்கமாக சொல்லி நத்தனை சுருக்கமாக நல்லபடியாக சொல்லிடலாம். அடுத்து 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், நல்ல லாபம் இருக்கும், பெரிய நட்பு வட்டம் இருக்கும். ஆனால் உண்மையான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் காசுக்காக இவனை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 11ஆம் இடத்துல ராகு ஒரு பணப்பழத்தை கொடுப்பாரு, ஆனால் எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆனால் பணம் பல வகையில் வரும் இவங்களுக்கு. 11ஆம் இடத்துல ராகு பணத்தை பல வகையில் கொடுப்பாரு. இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, பரிகாரம் வந்து பழைய நண்பர்களுக்கு உதவி பண்ணணும், கஷ்டப்படுற நண்பர்களுக்கு உதவி பண்ணணும். அது மாதிரி மற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சரியா? வறியவர்கள் கஷ்டப்படுறவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ராகு வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறதுக்கு செய்வார். அடுத்து வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. சரியா? 12ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார். ஆள் பற்றுட்டு துறவி மாதிரி அழிவாங்க. சரியா? தனிமையில் இருப்பாங்க. சரியா? கனவு வழி செய்திகள் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கனவு வாழ்க்கை தான். சரியா? கனவு கண்டுக்கிட்டு அதுபடி நடக்குமான்னு யோசனை பண்ணிட்டு அழிவாங்க. அதே மாதிரி ஆன்மீகப்பற்று அதிகமாக இருக்கும். அதான் துறவு வாழ்க்கைனால ஆன்மீகப்பற்று வழியாக போயிடுவாங்க. 12ஆம் இடத்துல ராகு வந்து ஓரளவு குடும்பப்பற்றிலேருந்து வெளியே கிளப்பிட்டுருவார். அந்த ராகு திசையில் பற்றுட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி கையை காலை கழுவிட்டு நெத்தியில் ஊதி பூசிட்டு தூங்கணும். வெள்ளை பொருட்களை மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும். சரியா? துணிமணி, வெள்ளை பொருட்கள், பால், மற்ற வெள்ளையாக இருக்கிற பொருட்களை மற்றவங்களுக்கு தானம் பண்ணாங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராகு வந்து தீயவன் கிடையாது. சரியா? அவர் நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். ராகு மறைஞ்சு கெட்டு போய் நல்ல பலன் கொடுப்பார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் சொன்ன மாதிரி ராகு தீயவன் கிடையாது, நல்லபடியாக வாழ வைப்பார். சரியா? ராகுக்கு பரிகாரம், ராகுவை அடக்கக்கூடாது. நம்ம எந்த பரிகாரம் பண்ணி அந்த கிரகத்தை அடக்கக்கூடாது, அவரோட நட்பாக வாழ பார்த்துக்கணும். ராகு திசை நடக்கினா முடிஞ்ச அளவு நம்ம வந்து மற்றவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வாழணும். மற்றவங்களை அடக்கி ஆளுன்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்களை அடக்கி ஆளுன்னு ராகு திசையில் நடக்கிறவங்க நினச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகு திசை நல்லா இருக்காது. அது மாதிரி ராகு வந்து 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருந்தார்னா எது மாதிரி தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு புத்திக்கும் வழிபாட சொல்கிறேன். ராகு அசுபதி சாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும். அசுபதி சாரத்தில் இருந்தார்னா குணப்படுத்த உணவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக நீங்கள் ஃபைசல் பண்ணுவீங்க, உங்கள் கையால் தொட்டது வந்து சீக்கிரம் நிறைவேறாகும். அடுத்து வந்து பரணி சாரத்தில் இருக்கிறாரு, அனுபவம் எல்லாம் அதிகமாக இருக்கும், அனுபவம் ஆசானாக இருப்பீங்க, அனுபவம் தான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கார், மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. சரியா? மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க, வழிகாட்டுறதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ராகு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, வளர்ச்சி நல்லா வளரணும்னு ஒரு ஆசை இருக்கும். ராகு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, உண்மையை தேட ஆரம்பிச்சிருவீங்க. எது உண்மை அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க, உண்மையை தேடி போக ஆரம்பிச்சிடும் மனசு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா உள்ள சுத்திகரிப்பு இருக்கும், மனசுக்குள்ளே வந்து ஆத்ம சுத்திகரிப்பு இருக்கும். ராகு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா புதுசாக சில அனுபவத்தை கண்டுபிடிப்பீங்க. சரியா? அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன்னு சொன்ன மாதிரி அனுபவத்தில் வந்து புதுதான சில மாற்றங்கள் வரும். பூச நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா பொறுப்புணர்வு இருக்கும். சரியா? எதுலையுமே ஒரு பொறுப்புணர்வோடு இருப்பீங்க. ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா மனக்கட்டுப்பாடு இருக்கும். மக நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா தலைமை அனுபவம் இருக்கும். சரியா? தலைமை பொறுப்பு இருக்கும். ஜெயலலிதா அம்மா வந்து மக நட்சத்திரம் தான். அடுத்து வந்து உத்திர நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா உறுதி இருக்கும், நிலைப்புத்தன்மை இருக்கும், எதுலையுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தார்னா உங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரியும். சரியா? திறமையோடைய வெளிப்பாடு பளிச்சுன்னு இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தார்னா உண்மையான அழகு இருக்கும். சரியா? வெளித்தோற்றமும் உள்ளமும் ஈவனாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தார்னா சமநிலை அனுபவம் இருக்கும். சுவாதி வந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார்னா சமநிலை அனுபவம், எல்லாத்தையுமே ஈவனாக பார்க்குறது. அடுத்து வந்து விசாக நட்சத்திரத்தில் இருந்தார்னா உங்களுடைய இலக்கு நிறைவாகும். இலக்கு டார்கெட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அனுச நட்சத்திரத்தில் இருந்தார்னா நட்பு உண்மையாக இருக்கும், நட்புக்கு வந்து உயிர் கொடுப்பீங்க, நட்பை வந்து கற்பாக பார்ப்பீங்க. சனி பகவான் நட்சத்திரத்தில் இருப்பார்.
அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்தில் இருந்தார்னா ஞானவெளி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புதன் நட்சத்திரத்தில் இருந்தார்னா அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தால, ஞானவெளி, அறிவுக்கு அப்பாற்பட்டு ஞானவெளியில் போவாங்க. ஸோ புதன் நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இருக்கணும். இதில் வந்து கடகத்தில் இருந்தாலும் சூப்பர். கடகத்தில் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஆயிலியம் 1ஆம் பாதம், ஆயிலியம் 4ஆம் பாதத்தில் ராகு நின்னார்னா ஞானவெளிக்கு போயிடுவாங்க. நல்ல ஒரு ஞானகாரனாக இருக்கும், நல்ல ஒரு இதாக போகும். ராகு வந்து புதன் நட்சத்திரத்தில் அங்கே இதில் நிற்கணும். ஆயிலியம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருந்தார்னா சூப்பர் பலன்களை கொடுப்பார். ஞானம் வரும் அவங்களுக்கு, ஞானகாரனாக ஆயிடுவாங்க. அடுத்து வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிற கேது நட்சத்திரம் இருந்தார்னா உண்மை வேர்கள், விசுவாசமாக இருப்பாங்க. அடுத்து வந்து உண்மைக்கு வந்து தோல் கொடுப்பாங்க. போராட நட்சத்திரத்தில் இருந்தார்னா நல்ல ஒரு நம்பிக்கையாளனாக இருப்பாங்க, இவங்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யலாம். அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சாதனையாளனாக இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க நிரந்தர சாதனை பண்ணுவாங்க. அடுத்து திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா தர்மஸ்தாலனாக இருப்பாங்க, தர்ம என்ன சொல்லுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, சரியா, தர்மராக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணி வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போவாங்க. அப்படி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா பகிர்வு இருக்கும், எதுவுமே ஷேரிங் இருக்கும், மற்றவங்களுடைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. சதி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் இருக்கிறாருன்னா மனித குணம் இருக்கும், மனிதனாக இருக்கணுங்கிற ஒரு குணம் இருக்கும். அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா ஆன்ம உண்மை இருக்கும், ஆத்ம சுத்தமாக இருப்பாங்க. அடுத்து உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா அனுபவ வாழ்க்கை இருக்கும், சரியா, அனுபவ வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருப்பாங்க. நான் இதை தான்ப்பா கண்டுக்கிட்டேன், நீ இதே மாதிரி இரு, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் கண்டுட்டேன், அதே மாதிரி இது மாதிரி இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அவர் இருந்தார்னா சில தன்மையை கொடுப்பாரு. அந்த நட்சத்திரத்தில் சுப ஒர்க் எடுக்கணும், சரியா, சுப ஒர்க் எடுத்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறையா இருக்குது நேர்களே, ராகு பற்றி நிறையா சொல்லலாம், இதே 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, இப்போ தசாபுத்திக்கு மட்டும் நான் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அடுத்து வருகின்ற நாட்களில் ராகு பற்றி இன்னும் நிறையா சொல்கிறேன், லக்கண ரீதியாக, ஆதிபத்திய ரீதியாக, தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணத்துக்கெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க, எதாக இருந்தாலும் கதவு தட்டினா தான் திறக்கப்படும், சரியா. நானாக சொல்லிட்டு இருக்குது ஒரு பக்கம், அது வந்து என்ன சொல்கிறது, உண்மையை டிராஃபிக் மாதிரி ஆகிப்போம். நீங்கள் எதிர்பக்கம் வரணும், என்னை வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவலை கொடுப்பேன் நான். ஓகே, இப்போ வந்து ராகு திசையில் ராகு புத்தி நடக்குன்னா அம்மன் வழிபாடு தான் பண்ணணும். துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராகு திசையில் குரு புத்தி நடந்துச்சுன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள், சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க, அந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ராகு திசையில் சனி புத்தி நடக்குன்னா 18ஆம் படி கற்பனசாமி, ஐயனார், ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் துர்க்கை காளியம்மன் வழிபாடு நிரந்தரமாக பண்ணணும். மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் ராகு திசை நடக்கிறவங்க பௌர்ணமிக்கு காளியம்மனையோ துர்க்கையம்மனையோ கும்பிடணும். புத்தி இல்லாதனுக்கு வந்து இப்போ சனி புத்தி நடக்குன்னா நான் சொன்ன கடவுளை கும்பிடணும். அடுத்து வந்து புதன் புத்தி நடக்குன்னா பெருமாளை கும்பிடுங்க, ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க, பெருமாளுடைய கீர்த்தனைகள் படிங்க, அவருடைய விஷ்ணு சகசரநாமத்தை படிங்க. ராகு திசையில் கேது புத்தி நல்லா இருக்காது, பக்த கணபதி வழிபாடு பண்ணுங்கள், சர்ப்ப விநாயகரை கும்பிடுங்க, சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி கோயிலுக்கு போங்க. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி தான். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் 4, 4:30, 5 மணிக்குள்ளே வந்துடும். சாயந்தரம் கோயிலுக்கு போங்க, சரியா. இதுதாங்க ஜோதிடம், நம்ம ஒன்று நினைக்கும் போது கரெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்து வந்து ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கு, துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராகு திசை சுக்கிர புத்தி சும்மா இருக்காது, சுரண்டி விட்டு சுகம் காணும். பெண்கள் விஷயத்தில் ஏகாட கூடமாக மாட்டி விட்டுக்குருவாங்க, ஏகப்பட்ட பேர் தனுசு ராசியில் பெண்கள் விஷயத்தில் ஏட கூடமாக மாட்டுறாங்கன்னா ராகு திசை சுக்கிர புத்தியில் தான் மாட்டுவாங்க, சரியா. அது சில லக்கணத்துக்கு, இந்த தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம்னா ஈஸியாக போய் விடுவாங்க, சரியா. பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு வம்புதும் வழக்கில் மாட்டிக்கிட்டு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா மத்தியம வயதில் வரும், சரியா. முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது, ஆசையை அடக்கவும் முடியாது. ஸோ ராகுதிசை சுக்கிர பற்றி நடக்கிறவங்க துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராகுதிசை சூரிய பற்றி நடக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவன் வழிபாடு பண்ணுங்கள். ராகுதிசை சந்திர பற்றி நடக்கிறவங்க பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க, பச்சரி சாதம் கொடுங்க, அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராகுதிசையில் செவ்வாய் பற்றி நடக்கிறவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க, திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. தினந்தோறும் செவ்வாய்தோறும் கந்தசை கவசம் படிங்க, சரியா. அடுத்து ராகு திசையில் அவ்வளோதான், ராகு திசை செவ்வாபத்தியோடு முடிஞ்சு போயிடும், சரியா. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் அலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் வருக. இந்த வீடியோவுக்கு என்ன தமிழ் போட போகிறேன்னு தெரியல, நான் எதை போட்டாலும் பாருங்கள், சில கருத்துக்கள் இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. ராகு தரும் ராஜயோகம்னு போடுறேன், சரியா. ஏதோ அட்ராக்டாக போட்டால் தான் பார்ப்பீங்க, பொதுவாக போட்டவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னடா 40 நிமிஷம் மேலே பேசுகிறேன், எனக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் அப்படி ஆகிப்போச்சு. ஓகே, இருக்கட்டும், வாட் எவர் மேபி, நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதே ரைட்டு. வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.